ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். ஆஃப்டர் லாங் டைம் நான் உங்களுக்கு வந்து ஹேர் கேர் வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ சாரி எல்லாருக்குமே. இனிமேல் வந்து வீடியோஸ் வரும், ஆனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் வருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் நான். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் கேர் வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் டானிக் அப்படின்னு வேணால் சொல்லலாம், இல்லை ஹேர் க்ரோ சீரம் வேணால் சொல்லலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், நிறைய ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் இதில் பதில் சொல்லியிருக்கேன். என்னடா அவன் ஆனியனை காட்டுறா, ஆல்ரெடி நமக்கு தான் ஆனியனை பற்றி தெரியுமே, ஆனியன் போட்டால் தான் ஹேர் வளரும் தெரியுமே அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய டச் எப்போவுமே அதில் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா, அதை தாங்க நான் இன்றைக்கி ஷேர் பண்ண வந்திருக்கேன். நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், பாப்பாவுக்கு இவ்வளோ ஹேர் இருக்கே, இந்த பொண்ணுக்கு பெயின் இருக்காதா, ஈர் இருக்காதா, இல்லை பொடுகு தான் வராதா, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தண்ணி மாற்றுறாங்களேன்னு கூட யோசிச்சிருக்கலாம். அதுக்கு காரணம் இந்த வாட்டர் தாங்க. ஏன்னா நான் வந்து எப்போவுமே ஆனியன் நார்மலாக போடுறதுனாலே வந்து நமக்கு வந்து ஹேர் க்ரோ ஆகும். ஆனால் வேப்பிலையோடு சேர்ந்து போடும்போது இந்த எல்லா ப்ராப்ளமும் க்யூர் ஆகுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறதுனால அவளுக்கு பெயினோ, ஈரோ, பொடுகோ, இல்லை வந்து ட்ரை ஸ்கேல்ஃபோ எதுவுமே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சீக்ரெட்டும் இருக்குதுங்க. ஆனியனும் நீமும், அதாவது வேப்பிலையும் சேரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹேர் வந்து க்ரோ ஆகிறது இருக்கு இல்லையா, அது வந்து டபுள் த ஃபாஸ்ட்டில் வந்து ஹேர் க்ரோ ஆகும். இது வந்து நான் பர்சனலாக பண்ணது தான். ஏன்னா நான் அவங்களுக்கு வந்து என் சின்ன பொண்ணோட ஹேர் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருப்பேன். ரீசெண்டாக தான் அவளுக்கு நான் கொஞ்ச நாள் தான் முன்னாடி மொட்டை அடித்தேன் அப்படின்றது. நான் இந்த பேக்கு தான் அவளுக்கு வந்து நான் போடுவேன். இத்தனைக்கும் இந்த பேக்கை வந்து நான் எப்போவாது தான் போடுவேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்றைக்கி வீடியோவில் காட்டுறேன் அவளோட ஹேர் க்ரோவை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப ரேராக போடுறதுக்கே இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக்கை வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் எவ்வளோ சூப்பராக வளருங்கிறத யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக குழந்தைங்களுக்கு வந்து பேனி ஈரெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு வந்து இது வந்து பெஸ்ட் ரெமெடின்னு வேணால் நான் சொல்லலாம். ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ஹேர் வந்து முன்னாடி நிறையா இருந்தது, திக்காக இருந்தது, நல்லா லென்த்தாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எல்லாமே வந்து கம்மியாகிடுச்சு, வளரவே மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அவங்க வந்து நீங்கள் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லை, நான் இன்னும் சில விஷயம்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் என்னென்னலாம் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னென்னா நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாகிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்காக கொடுத்துருவோம். அது வந்து ஒரு டெலிவரி ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு இருக்கிறது வந்து செகண்ட் டெலிவரிக்கு இருக்காது, செகண்ட் டெலிவரிக்கு இருக்கிறது வந்து தேர்டுக்கு இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம ஃபுட்டு மூலியமாக தான் வந்து நம்மளை ஃபஸ்ட்டு வந்து பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹேரை பற்றியே யோசிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் காட்டியிருப்பேன். இந்த வாட்டரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கூட ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எப்போ நீங்கள் எந்த பேக் போட்டாலும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் போடணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. நான் வந்து கையால் தான் அப்ளை பண்ண போகிறேன் பசங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் கூட ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீடடான்னு கேட்டால் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் கையாலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன அப்படின்னா வந்து ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து இன்னொரு குழந்தைக்கு அதாவது மதர் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகும்போது நம்ம ஃபுட்டில் இன்டேக் எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே ரெக்கவர் ஆகி வரும். ஸோ ஹேர் க்ரோவும் அந்த மாதிரி தான். நம்ம இன்ஸ்டண்ட்டாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து அதை வந்து பூஸ்டப் பண்ணி கொண்டு வரணும். நான் என்னோட வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் உள்ள ஹேர் க்ரோ, ஹேர் லாஸ் பற்றி நான் சொல்கிறேன் இப்போது ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பெரிய பொண்ணுக்கு வந்து நல்ல ஹேர் வந்து எப்படி இருந்ததுன்னா லென்த்தாக இருந்தது, ஓரளவு மீடியம் திக்னஸில் இருந்தது, நல்லா பிடிக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் லென்த் இடுப்புக்கு கீழே வரைக்கும் அவளுக்கு இருந்தது. ஆனால் செகண்ட் பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு திக்னஸ் வந்து அவ்வளோ திக்காக இருந்தது. ஆனால் வந்து நம்மளோட வெஸ்ட் லைன், அதாவது கீழே வந்து ப்ராக்கு கீழே வரும் இல்லையா, அந்த லைன் அளவுக்கு தான் வந்து லென்த்தே இருந்தது. ஏன்னு எனக்கு தெரியல, ஒரு பேபிக்கு இந்த மாதிரி ஒரு பேபிக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஃபுட் இன்டேக்கு, நம்மளோட ஸ்ட்ரென்த்து, அதை வச்சு தான் வந்து நம்மளோட ஹேரோட இது வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகி மாறுது அப்படி இருக்கும். அதே மாதிரி ஹேர் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. திருப்பி எனக்கு வந்து அந்த
அந்த திக்னஸ்க்கு வந்துதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த டைமில் நான் யோசித்தது என்ன அப்படின்னா இருக்கிற ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, திக்னஸ் குறைஞ்சாலுமே எனக்கு ஹேர் க்ரோ இருந்துக்கிட்டே இருந்தது. அது குறையவே இல்லை. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எந்த விஷயமுமே நடக்காது. ஆனால் இந்த வீடியோ எண்டில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப காஸ்ட்லி. அது என்னன்றது ரிவீல் பண்ணுறேன். இப்போ என் சின்ன பொண்ணோட ஹேர் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக க்ரோ ஆகிருக்குன்னு. இத்தனைக்கும் நான் இந்த பேக் ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கே அவ்வளோ ஹேர் க்ரோ ஆகுது அவளுக்கு. ஸ்கேல்ஃபு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத. அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கழுத்துக்கு கிட்ட நம்ம எல்லா முடியும் சேர்க்கும்போது நல்லா திக்காகவும் கீழே வர வர ஒல்லியாகவே ஆயிட்டுருக்கும். ஸோ அப்படி ஒல்லியாக ஆகிற ஹேர் திக்காக ஈவனாக வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா, நீங்கள் பண்ணுற விஷயத்தை 1 வீக் ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியும். நான் சொன்னது இந்த ஆனியனும் நீமும் சேர்ந்த இந்த ஹேர் டானிக்கை தான் நான் சொன்னேன். ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஹேர் க்ரோ இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க மெயினாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரோட்டீனும் அயன் ரிச் ஃபுட்டும் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா கீரையிலையும் அதுமாரி பார்த்தீங்க கீரை ரெகுலராக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருக்கு இல்லையா, டேட்ஸு ஃபிக்கு அதெல்லாம் ஊற வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் க்ரோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க ஹேர் க்ரோக்காகன்னு கேட்குறீங்க. ஆனால் ஹேர் க்ரோக்காக நான் கொடுக்குறது கிடையாது. நான் ஃபுட்டு இன்டேக்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் கொடுப்பேன். அவளுக்கு எப்படியும் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் சத்து மாவு கஞ்சி நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த கஞ்சி தான் நான் கொடுக்குறது. ஃப்யூச்சர் வீடியோஸில் அந்த கஞ்சி வீடியோவும் உங்களுக்கு நான் செப்ரேட்டாக போடுறேன். இந்த ஆனியன் நீம் பேக் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மலாக அடுத்தது ஏதாவது பேக் போடுறதா இருந்தாலும் போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் எந்த மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதுதாங்க அந்த காஸ்ட்லியான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலை எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல தான் இருக்குது ஹேர் க்ரோ வளருது. நீங்கள் டெய்லி மார்னிங் ஒரு 10 லீஃப், அதாவது 10 இலையை மட்டும் மார்னிங் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை மென்று சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் பண்ணணும். ஆனால் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோ நீங்களே நினச்சாலும் ஸ்டாப்பே ஆகாத அப்படி வளர்ந்துட்டுருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை தான் சாப்பிட்ணும். நீங்கள் ட்ரையாக இருக்கிறது எடுத்துக்காதீங்க. அது நீங்கள் ஆயிலுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்ணும். இன்னொரு விஷயம், சாப்பிட்ற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கருவேப்பிலையை நல்லா 10 இலையும் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சலைவாக முழுங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளார முழுங்கிட்டே வரணும். எடுத்த உடனே மொத்தத்தையும் எடுத்து போட்டு அப்படியே பிச்சு பிச்சு தின்னு 1-2 பாதியமாக சாப்பிட்டு எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிடாதீங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. பண்ணுனா ஹேர் வளரவே வளராது. எனக்கு ஒரு சிஸ்டர் டிஎம் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸு இதுவும் ஒன்று தான். அதே மாதிரி பாப்பா ஷாம்பு என்ன யூஸ் பண்ணுறான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாப்பா ஷாம்பு யூஸ் பண்ணது பேபி ஷாம்பு தான். ஷாம்புனால எதுவுமே ஆக போகிறது இல்லைங்க. நீங்கள் ஷாம்பு அடிக்கடி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஹேர் லாஸ் அதிகமாக ஆகும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.